பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உன் தோழி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஆமீன். அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். அவன் நீங்கள் யாரை குறிப்பிடுகிறாரு? பிசாசானவனை. அவன் நம் தோளின் மேலே சுமைகளை வைக்கிறான், நம்மளை அடிமைப்படுத்துகிறான், நுகத்தை வைக்கிறான். அது பலவிதமான நுகம். பாவம் என்கிற நுகம், வியாதி என்கிற நுகம், பலவீனம் என்கிற நுகம், சிலருக்குள்ள பயம் என்கிற நுகம், சிலருக்குள்ள டிப்ரெஷன் என்கிற நுகம். இப்படி பலவிதமான காரியம் மனிதனுக்கு விரோதமாக மனிதர்களை அடிமைப்படுத்த, சிறுமைப்படுத்த, வேதனைப்படுத்த சாத்தான் வைக்கிற ஒவ்வொரு காரியமே ஒரு நுகம்தான். அந்த மாதிரி நுகத்தை நம்ம மேலே வைத்து நம்மளை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான். ஆனால் அந்த நுகத்தை முறித்து விடுதலை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். பேதுரு மற்றும் மற்ற அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது கூட அவர்களுக்குள்ள பெருமை இருந்துச்சு. யார் பெரியவன் என்ற பெருமை, முறுமுறுப்பு இருந்துச்சு, ஒருவருக்கொருவர் முறுமுறுக்கிற காரியம், பயம் இருந்தது, பயந்து ஓடிட்டாங்க ஏசப்பாவையும் விட்டுட்டு. இப்படி பலவிதமான நுகத்தடி அவங்க மீதும் இருந்துச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த நுகங்கள் முறிக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதன் பிறகு அவங்களுக்கு பயமே கிடையாது. எப்பவும் தைரியமாக இருந்தாங்க. எதிர்த்து நின்று சாதித்ததை நீங்கள் பார்க்க முடியும். அப்போது அந்த நுகம் முறிக்கப்பட்டதுனால விடுதலையோட பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட ஜெயித்து சாட்சியா நின்றத வேதம் நமக்கு சாட்சியா சொல்லுது. உங்க வாழ்க்கையிலையும் இந்த அபிஷேகம் இன்னைக்கு இறங்க போகுது. நுகம் முறிக்கப்பட போகிறது, விடுதலை உண்டாக போகிறது. சாத்தான் எந்த நுகத்தை உங்க மேல வைத்திருந்தாலும் சரி, ஆவியானவர் அதை உடைத்து வெற்றியின் பாதையில உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நுகத்தை முறிக்கின்ற அபிஷேகத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும்பா. ஆவியானவருடைய அக்கினியின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும். நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும். பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் கொண்டு வருகிற சாத்தானுடைய நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.